தனி கடைசியா நம்ம சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுவரை சொன்னது பூரா உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரெண்டாவது இப்ப கடைசியா சொல்லக்கூடிய பிளான்ட் தான் பிளிக்கியா. பிளிக்கியா அப்படின்னு சொன்ன உடனே நீங்க நினைவுக்கு வர வேண்டியது ஆப்பிள் சைஸ் இருக்கும் இல்லைங்களா? அது பார்க்கிறதுக்கு ஒரு பெரிக்கா சைஸ் இருக்கும். அடிக்கடி இந்த இதுல பார்த்திருக்கலாம். அதுக்கு அக்கி ஆப்பிள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. தமிழ்ல சொல்லப்போனா அக்கி ஆப்பிள். இது ஒரு பேரிக்கா சைஸ்ல இருக்கும் பாத்துங்க. பூர்வீகம் மேற்கு ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனா, அது முக்கியமானது மட்டும் இதெல்லாம் நீங்க நினைவு வச்சுக்கிட்டா போதும். விட்டமின்ஸ் நிறைய இருக்குங்க. விட்டமின்ஸ், மினரல்ஸ், விட்டமின் ஏ, பி, பி1, பி2, பி6, பி12 அந்த மாதிரி சொல்ற மாதிரி விட்டமின்ஸ் நிறைய இருக்கு. விட்டமின் சி அபரிமிதமா இருக்கு. அதே மாதிரி அயன் இருக்குது, ஃபைபர் இருக்கு, ஒமேகா 3, 6, 9 ஃபேட்டி ஆசிட்ஸ், பிளமனாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், பாலிபெனால் இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்ப ஏகப்பட்ட விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. இது ஆப்பிள் அப்படின்றதையும் மைண்ட்ல வச்சுங்க. பிளிகியாங்கிறது ஒரு அக்கி ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, இதோட பயன்கள் என்ன அப்படின்னு சொல்ல போனா, ஆர்பிசி உற்பத்தின்னு சொல்றோம். ஏன்னா மனிதனுக்கு ரெட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்பிசி, இரத்த சிவப்பு அணுக்கள் கண்டிப்பா இருக்கும். இரத்த சிவப்பு அணுக்கள் குறைஞ்சது அப்படின்னா ஹச்பி குறையும். ஹச்பி சொல்றோம் இல்லைங்களா? ஹச்பி நார்மலா பெரியவங்களுக்கு ஒரு 12ல இருந்து 15 வரல இருக்கணும். ஆனால் இது பிலோ 10க்கு கீழே குறைஞ்சதுன்னா அனிமியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ஹச்பி குறையாம பார்த்துக்கிறதுல ரொம்ப உதவியா இருக்குது. இரத்த உற்பத்தி சிவப்பணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான செய்கை இந்த பிளிக்கியாவுக்கு இருக்கு. ஏன்னா இரத்த உற்பத்தி சிவப்பணுக்கள் நல்லா இருந்தாதான் அதன் மூலம் ஹச்பி மூலம் நமக்கு ஆக்சிஜன் சப்ளை எல்லா செல்லுக்கும் கிடைக்கும். ரைட்டா, அதை டீப்பா வேண்டியதுல பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு, ஃபீவருக்கு, உடம்புல எடிமா அப்படின்னு சொல்றோம். உடம்புல வீக்கங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த வீக்கங்களை குறைப்பதற்கு ரொம்ப துணை புரியுது அப்படின்னு வச்சுங்க. எபிலிப்சி அல்லது ஃபிட்ஸ் சொல்றோம் இல்லைங்களா? இந்த ஃபிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு அப்படின்றாங்க இந்த பிளிக்கியா. அது இல்லாம வயிற்றுப்போக்கு, டிசென்ட்ரி, டயரியா இதுக்கும் நிறுத்துறதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கு. வயிற்றுல உள்ள அல்சரை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. செஸ்ட் பெயின் சொல்லுவோம் இல்லையா? மஸ்குலர் பெயின், எல்லாம் ஜாயிண்ட்ல இதெல்லாம் இருக்கக்கூடிய பெயின், செஸ்ட் பெயின் இதெல்லாம் குறைப்பதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள், யுட்ரஸ் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் குறைப்பதற்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. வயிற்று வலி இதுக்கு நல்லா கேட்குது. ஜாயிண்ட் பெயினுக்கு இது கேட்கும். ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க எடுக்கலாம். ரெண்டாவது ஃபைபர் நிறைய இருக்கு இதுலயும் அப்படிங்கறதுனால கான்ஸ்டிபேஷன், அதான் நிறைய பேர் இது எடுக்கிறவங்க எனக்கு மலச்சிக்கல் இல்லை, நல்ல தூக்கம் வருது, அது மட்டும் இல்லாம எனக்கு மூலத்துக்கு காரணமே மலச்சிக்கல் தான் இல்லையா? அதெல்லாம் சரியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மூல நோய் இல்லை, பைல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப இதுலயே கிட்டத்தட்ட ஒரு 3-4 வகையான பிளான்ட் இருக்குது இந்த இதுலயே அந்த மலச்சிக்கலை சரி பண்றதுக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கங்க. அதே சமயம் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிரெயினோட ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க இந்த பிளிக்கியாங்கிற அக்கி ஆப்பிள். சரிங்களா? கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணுது, பிளட் சுகரை ஒரு ரெகுலேட் பண்ணுது. ஹெல்த்தியான பேட்ஸ், அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால், ஹெச்எல் சொல்றோம், நல்ல கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி இந்த பிளிக்கியாவில் இருக்கு. கேன்சருக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சக்தியும் இந்த பிளிக்கியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான நோய்கள் அனைத்துக்குமே ஒவ்வொரு மூலிகைக்கும் தனித்தனி விஷயங்கள் இருக்கிறதுனால இது எல்லாம் சேர்ந்த கூட்டுக்கலவை தான் ஒட்டுமொத்த கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ் என்று சொல்லக்கூடிய எலிக்சர் மிக்ஸ் கூட்டுக்கலவை என்று கூறிக்கொண்டு இதுவரை 12 மூலிகைகளில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றினை கூறி முடிக்கின்றேன். வணக்கம்.